கொரோனா தொற்று உலக அளவில் கடுமையாக பரவியிருந்த நேரம். நோய் தொற்றை சமாளிக்க பல நாடுகள் தங்கள் பட்ஜெட்டை கடந்து செலவழித்துக் கொண்டிருந்தன. சின்னஞ்சிறிய நாடுகள் முதல் வல்லரசு நாடுகள் வரை தடுமாறிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் உலக பொருளாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. விலைவாசி பெருமளவு உயர்ந்திருந்தது. ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி பாதுகாப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது ஒரு குட்டி நாடு. அந்த நாடு புரூனே. கோவிட்-19 பாதிப்பிற்கு முன்பாக 2018ஆம் ஆண்டில் புரூனேயின் கடன் தொகை அதன் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.4% மட்டுமே. ஆனால் அதே காலகட்டத்தில் அமெரிக்காவின் கடன் தொகை அந்நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 80% இருந்தது. இப்படி வல்லரசுகளுக்கு இணையாக வளர்ச்சியடைந்த நாடான புரூனே தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. புரூனே தரிசலாம் என்பது அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயராகும். இதற்கு அமைதியின் இருப்பிடம் என்று பொருள் சொல்கிறார்கள். அது கிட்டத்தட்ட உண்மையாகவே இருக்கிறது. அருகிலுள்ள மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு ஒப்பிடும்போது இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரமும் அவர்களது ஆயுட்காலமும் அதிகமாக இருக்கிறது. போர்னியோ தீவின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் புரூனே ஒருபுறம் தென்சீன கடலாலும் மற்ற 3 புறங்களிலும் மலேசியாவின் சரவாக் மாநிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. கிமு 2000 முதல் கிபி 1000 வரையிலான காலகட்டத்தில் கடல் சார்ந்த வர்த்தக பாதையில் இன்றைய புரூனே முக்கிய இடம் பிடித்திருந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் பௌத்தர்களால் ஆளப்பட்டு வந்த இந்த பகுதி ஸ்ரீ விஜயபுரா என்று அழைக்கப்பட்டு வந்தது. உள்ளூர் வரலாற்று தகவல்களின்படி கிபி 1400ஆம் ஆண்டில் புரூனே நாடு உருவானதாக சொல்லப்படுகிறது. சுல்தான் முகமது ஷா என்பவரே இந்நாட்டின் முதல் இஸ்லாமிய மன்னர் என குறிப்பிடப்படுகிறார். போல்கியா வம்சம் உச்சத்தில் இருந்த 1485ஆம் ஆண்டு முதல் 1528ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் போர்னியோ தீவின் பெரும்பாலான பகுதிகள், அதாவது இன்றைய மலேசிய மாநிலங்களான சரவாக் மற்றும் சபா உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவை புரூனே சுல்தான்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. 1888ஆம் ஆண்டில் புரூனே பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. 2ஆம் உலகப் போரின் போது 1941ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை புரூனே நாட்டை ஜப்பான் ஆக்கிரமித்து இருந்தது. 1962ஆம் ஆண்டு அங்கு மன்னராட்சிக்கு எதிராக நடைபெற்ற புரட்சி பிரிட்டிஷ் படைகளின் உதவியுடன் முறியடிக்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு மலேசியா உருவாக்கப்பட்ட போது மலாய் பேசும் தேசமான புரூனே அதனுடன் இணைவதை தவிர்த்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகவே இருப்பது என முடிவு எடுத்தது. ஜனவரி 1, 1984 அன்று புரூனே பிரிட்டனின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்தது. ஆசிய நாடுகளில் புரூனே மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளில் மட்டும்தான் இன்னும் மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரூனேயின் மன்னரே அந்நாட்டின் பிரதமராகவும் வெளியுறவுத்துறை, நிதித்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகிக்கிறார். (2023ஆம் ஆண்டு நிலவரப்படி உலக அளவில் நீண்ட காலம் அரசாண்ட மன்னர் என்கிற பெருமையை புரூனே சுல்தான் பெறுகிறார். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் அவர் புரூனேயின் மன்னராக இருக்கிறார். முன்னதாக இங்கிலாந்தை ஆண்ட ராணி 2ஆம் எலிசபெத் 70 ஆண்டுகள் அந்நாட்டை ஆண்டதே தற்போதைய சாதனையாக இருக்கிறது. சுல்தானின் பிறந்த நாளான ஜூலை 15 தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக புரூனேயில் கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாளின் துவக்கத்திலேயே நாடு முழுவதும் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதையடுத்து சுல்தான் பொதுமக்களுக்கு உரையாற்றும் நிகழ்வும் நடைபெறுகிறது. புரூனே நாட்டில் தேர்தல் என்பதே கிடையாது.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மன்னரே நியமிக்கிறார். எண்ணெய் வளம் மிக்க நாடான புரூனே செல்வச் செழிப்பில் மிதக்கும் நாடாக இருக்கிறது. இதனால் புரூனேயின் குடிமக்களுக்கு கல்வி, மருத்துவம் போன்ற பல சேவைகளை அரசு இலவசமாகவே வழங்குகிறது. புரூனேயில் 97.2% மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றனர். அதே சமயம் தென்கிழக்கு ஆசியாவிலேயே அதிக உடல் பருமனுடைய மக்களை கொண்ட நாடாக புரூனே இருக்கிறது. இங்குள்ள 55% பள்ளி குழந்தைகள் அதிக எடை கொண்டவர்களாகவோ அல்லது உடற்பருமன் கொண்டவர்களாகவோ இருக்கின்றனர். கிழக்கு ஆசிய நாடுகளில் முதலாக ஷரியத் சட்டத்தை அமல்படுத்திய நாடு புரூனேதான். இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதால் உடல் உறுப்புகளை துண்டித்தல், கல் எறிந்து கொல்லுதல், சவுக்கால் அடித்தல் போன்ற தண்டனைகள் புரூனேயில் அமலுக்கு வந்தன. 2014ஆம் ஆண்டு தன் பாலினச் சேர்க்கை ஒரு குற்றமாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு தண்டனையாக தன் பாலினச் சேர்க்கையில் ஈடுபடுபவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. இந்தச் சூழலில் சர்வதேச ரீதியில் எழுந்த பல்வேறு அழுத்தங்களால் கல்லெறிந்து கொல்லும் தண்டனை ரத்து செய்யப்பட்டது. புரூனேயில் அரசு ஊடகங்களே பிரதானமாக செயல்பட்டு வருகின்றன. தனியார் ஊடகங்கள் இருந்த போதிலும் அவை பெரும்பாலும் அரச குடும்பத்தினருக்கு சொந்தமானதாகவோ அல்லது அவர்களால் கட்டுப்படுத்தப்படுவதாகவோ இருக்கின்றன. இதனால் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள புரூனே மக்கள் சமூக ஊடகங்களையே நாடுகின்றனர். இதன் காரணமாக 99% மக்கள் சமூக ஊடகங்களில் இயங்கி வருகின்றனர். மது விற்பனை செய்வதோ அல்லது அருந்துவதோ புரூனேயில் சட்டவிரோதமாக கருதப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தங்களுடன் 2 லிட்டர் வரை மதுபானம் கொண்டு வர அனுமதி அளிக்கப்படுகிறது. உலக அளவில் கார் உரிமையாளர்களின் விகிதம் அதிகம் உள்ள நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது புரூனே. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கணக்கெடுப்பில் வெளியான புள்ளி விவரங்களின்படி அங்கு 1.5 நபருக்கு ஒரு கார் இருப்பது தெரிய வந்துள்ளது. புரூனே சுல்தான் 700 கார்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்.